ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் பவர் பை சீரிஸ்ல போன வீடியோல கண்டெய்ன்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸாக்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டாக்ஸோட இஃப் ஃபங்க்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டாக்ஸோட இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, கார் ஷோரூம்ல உள்ள சேல்ஸ் பர்சன், அதாவது நீங்க கார் வாங்க போகும்போது உங்க கூட கான்டாக்ட் பண்ற அந்த சேல்ஸ் கன்சல்டன்ட், சேல்ஸ் பர்சனோட சேலரியில இருந்து எப்படி அவங்களுக்கு போனஸ் ஆட் பண்றது, தென் ஆட் பண்ண போனஸ்ல எப்படி சேலரியும் போனஸையும் ஒன்று சேர்த்து எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த முருகானந்தம் அப்படிங்கிற இருக்கிறவரோட சேல்ஸ் பர்சனோட சேலரி 95,000 ரூபாய். ஸோ அதுல அவரோட சேலரி பர்சன்டேஜ்ல இருந்து போனஸ் பர்சன்டேஜ் 10% போட்டு அவரோட சேலரி பிளஸ் போனஸ் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி போனஸ் பர்சன்டேஜ் ஆட் பண்றது, தென் அந்த போனஸ் பர்சன்டேஜ் பிளஸ் சேலரி எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இஃப் ஃபங்க்ஷனை வச்சு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை முதல்ல ரிமூவ் பண்ணிக்கிறேன், இந்த மாடல் ரெண்டையும். ஓகே, நம்ம இப்போ எந்த சீட்ல யூஸ் பண்ண போறோமோ அந்த சீட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு ஹோம்ல நியூ காலம் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ காலம் இங்கே தான் இருக்கும். ஸோ அதை நியூ காலம் கொடுத்துக்கிறேன். நியூ காலம் கொடுத்த உடனே நம்மளுக்கு ஃபார்முலா பார் எனேபிள் ஆகும். ஸோ அந்த ஃபார்முலா பார்ல காலம் அப்படின்னு டிஃபால்ட்டா வரும். அதாவது புதுசாக கிரியேட் ஆகிற காலத்தோட நேமை காலம்னு கிரியேட் ஆகும். ஸோ காலத்தோட ஹெட்டரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், போனஸ் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். போனஸ் சேஞ்ச் பண்ணுறேன். தென் அடுத்து ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நம்ம இஃபோட, அதாவது லைப்ரரியில் உள்ள டாக்ஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டெஸ்ட். நம்ம எதை வச்சு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போறோம்னா, சேலரியிலேருந்து எப்படி பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்டேஜ் வேணும்னு கால்குலேட் பண்ண போறோம்னா சேலரி. ஸோ சேலரி, சேல்ஸ்ல சேலரி அப்படிங்கிற காலத்தை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 20,000க்கு மேல இருந்தா, 20,000க்கு மேல இருந்தா எனக்கு 10% வேணும். அதாவது 20,000க்கு மேல இருந்தா 10% அவங்களுக்கு போனஸ் ஆட் ஆகணும். ஸோ 10 டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துக்கணும். நம்ம எத்தனை பர்சன்டேஜ் வேணுமோ அந்த பர்சன்டேஜை டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துக்கணும், 10%. ஸோ 20,000க்கு கீழே இருந்தா அவங்களுக்கு 15% போனஸ் ஆட் ஆகணும். ஸோ நான் 15%, அதுவும் டபுள் கோட்ஸ்லாம் கொடுக்கணும். கமா டபுள் கோட்ஸ், அதாவது ட்ரூ நாட் 20,000க்கு மேல இருந்தா அவங்களுக்கு 10%, ஃபால்ஸ் சப்போஸ் 20,000க்கு இல்ல கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 15% போனஸ் ஆட் ஆகணும். தென் க்ளோஸ் ப்ராக்கெட்டு, அடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட்டு நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். நீங்க கமிட் கொடுக்குறனாலும் கமிட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ட்ரு கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போனஸ்ங்கிற காலத்துல 20,000 ரூபாய்க்கு மேல இருக்கவங்களுக்கு 10%, 20,000 ரூபாய்க்கு கீழே இருக்கவங்களுக்கு 15% நம்மளுக்கு போனஸ் ஆட் ஆயிருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா இவருக்கு 10,000 ரூபாய் அருணோட சேலரி, அவரோட 10,000 சேலரி பிளஸ் 15% அவருக்கு போனஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ நான் மறுபடியும் ஒரு வாட்டி ஃபார்முலாவை உங்களுக்கு சொல்லிடுறேன். இஃப் ஃபங்க்ஷன்ல சேல்ஸ் சேலரி, அதாவது இந்த சேலரி அப்படிங்கிற காலத்தை எடுத்து அதுல கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 20,000 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா 10% எனக்கு போனஸும், அதுக்கு கீழே இருந்ததுன்னா 15% போனஸும் எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஒரு கண்டிஷன் எழுதி அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அவுட்புட் தான் நம்மளுக்கு இப்போ 95,000 ரூபாய் இருந்துச்சுன்னா 10%, 10,000 இருந்ததுன்னா நம்மளுக்கு 15% போனஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆட் ஆன போனஸை சேலரியோட எப்படி பிளஸ் பண்ணி ரெண்டும் சேர்ந்து ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட்டை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம இப்போ அடுத்து பார்க்க போறோம். அதுக்கு மறுபடியும் ஹோம் போய்க்கிறேன். ஹோம்ல நியூ காலத்துல அதோட காலம் நேம் வந்து
போனஸ் சாரி salary பிளஸ் போனஸ். போனஸ்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை நீங்க கொடுத்துக்கலாம். தென் இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு அதே தான் சேம் சேல்ஸ் சேலரி. ஸோ சேல்ஸ் சேலரியை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 20,000. 20,000க்கு மேல இருந்ததுன்னா எனக்கு கமா சேல்ஸ் சேலரி, மறுபடியும் இந்த காலத்தை சூஸ் பண்ணிக்கிறேன், பிளஸ் சேல்ஸ் சேலரி divided 10 into 100. ஸோ இது எப்படின்னா இஃப்ல சேல்ஸ் சேலரி அப்படிங்கிற காலத்துல கிரேட்டர் than or equal to 20,000க்கு மேல சேல்ஸ் சேலரியில 20 கிரேட்டர் than or equal to 20,000க்கு மேல சேல்ஸ் சேலரியில, அதாவது சேல்ஸ் சேலரி இந்த காலத்துல பிளஸ், அதாவது சேல்ஸ் சேலரி 20,000க்கு மேல இருந்ததுன்னா பிளஸ் சேல்ஸ் சேலரி பிளஸ் 10% எனக்கு போனஸும் ஆட் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து அதாவது ட்ரூக்கு அப்படி கொடுத்துருக்கோம். சப்போஸ் 20,000 கீழே இருந்ததுன்னா கமா மறுபடியும் ஒரு சேல்ஸ் சேலரி, அதாவது சேல்ஸ் சேலரியில 20,000க்கு கீழே இருந்ததுன்னா பிளஸ் சேல்ஸ் சேலரி டிவைடட் 20 plus 100. ஸோ 20%, அதாவது 20,000 கீழே இருந்ததுன்னா எனக்கு 15% வரணும். சாரி, 20% போட்டு 15% அவங்களுக்கு போனஸ் ஆட் ஆகணும். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா 95,000 பிளஸ் ஒரு 10% போனஸ் ஆட் ஆகி 1,04,500 ரூபாய் அவரோட சேலரி பிளஸ் போனஸோட ஆட் ஆயிருக்கு. இவருக்கு இந்த 10,000 உள்ளவருக்கு 11,500 அவரோட போனஸோட ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம எப்படி சேல்ஸ் பர்சனுக்கு போனஸ் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு அவங்க வாங்குற சேலரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாம்ஸ் இருக்கும். ஸோ அந்த நாம்ஸ் வச்சு எத்தனை பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜை நம்ம இஃப் கண்டிஷனை வச்சு யூஸ் பண்ணி கண்டிஷன் அப்ளை பண்ணி அதுக்கு ஒரு பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிட்டு தென் அதுக்கப்புறம் நம்மளோட சேலரி பிளஸ் அந்த பர்சன்டேஜ் என்னவோ அதையும் நம்ம இஃப் கண்டிஷனை வச்சு கொண்டு வந்தால் சேலரி பிளஸ் போனஸ் நம்ம ஈஸியாக கொண்டு வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.